கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையில நம்ம எல்லாரும் சத்தியத்தை பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழியுடைய புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சோம்பேறி என்கிறவன் யார்? வேதம் சொல்லுது, சோம்பேறி யார் என்றால் தன் வேலையிலே, தன் வாழ்க்கையிலே, தன் குடும்பத்திலே, தன் சரீரத்திலே கவனம் இல்லாதவன் எவனோ அவனுக்கு பேர் தான் சோம்பேறி. நீங்க பாருங்க, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு தன் வாழ்க்கையில ஒரு நோக்கமே இல்லாம இருப்பாங்க, கவனமே இல்லாம இருப்பாங்க. எதை செஞ்சாலும் அதுல கவனம் இருக்காது. அதான் வசனம் போட்டிருக்கு, ஜாக்கிரதை உணர்வு யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் நீதிமான்கள். பாருங்க, இந்த வசனம் போட்டிருக்கு, சோம்பேறிக்கு விருப்பங்கள் வரும். சோம்பேறிக்கு அநேக விருப்பங்கள் வரும். நான் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு விரும்புவாங்க. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? தனது வேலையில அவர்கள் கவனமா இருக்க மாட்டார்கள், கவனமாகவே இருக்க மாட்டார்கள். அதனாலதான் அவங்களுடைய விருப்பம் அவங்களை கொண்டு போற்றும். விரும்புவாங்க, அது அவங்களுக்கு நிறைவேறாது. ஆனா இன்னொரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். அதே நீதிமொழிகள்ல 10வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் எதை விரும்புகிறானோ அதை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிற வசனம் போட்டிருக்கிறது. நீதிமான் என்றால் யார்? அவன் கவனம் உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன். தன் வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய வேலைகளை குறித்து, தன் எதிர்காலத்தை குறித்து, தான் படிக்கிற படிப்பை குறித்து கவனம் உள்ளவன் தான் நீதிமான். அவனுக்கு வசனம் போட்டிருக்கு, அவன் எதை விரும்புகிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க யோசேப்பு குறித்து வேத வசனம் சொல்லுது, அவன் தன் ஆடுகள் மேல் கவனமாக இருந்தான். அவன் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மற்ற எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் யோசேப்பு தன்னுடைய மந்து மேல கவனமா இருக்கிறான். ஆகையினால எல்லாவற்றையும் போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி, தன் சகோதரர்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசேப்பு அனுப்புறான். பாருங்க, யோசேப்பை குறித்து அவனுடைய தகப்பனார் அதீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய வேலைகளில் ரொம்ப கவனம் உள்ளவன். பாருங்க, தகப்பன் மட்டும்தான் நம்பிக்கை வச்சதா இல்ல, அவன் அடிமையாய் போன போத்திபாருடைய வீட்டுல பாருங்க, போத்திபாருடைய நம்பிக்கையை பெறுகிறான் யோசேப்பு. ஏனென்றால் அவன் தன்னுடைய வேலைகளில் எல்லாம் கவனம் உள்ளவனா இருக்கிறான், ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்க. பிறகு சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில பாருங்க, எண்ணற்ற கைதிகள் இருக்கிறாங்க. எல்லா கைதிகளுக்கு முன்பாக இவன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறதுனால சிறைச்சாலையுடைய அதிகாரி கண்களை தயவு கிடைத்து அவனை உயரதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறாங்க. அதே மாதிரி பாருங்க, தேசத்துக்கே ஒரு நாள் அதிபதியா அவன் மாறிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த ஜாக்கிரதை உணர்வு. தன் வேலையில அவன் ரொம்ப கவனமா இருந்தான். தன்னுடைய எதிர்காலத்தை குறிச்செல்லாம் இல்ல, தன்னுடைய வேலைகள் ரொம்ப கவனமா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். எங்க போனாலும் அவனை ஆண்டவர் உயர்த்துறார். ஆம் தேவ பிள்ளைகளே, சோம்பேறியா மட்டும் தேவ பிள்ளைகள் இருந்துடாதீங்க. உங்க வேலைகள்ல, உங்க குடும்பத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்கள்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகள் மேல கவனம் செலுத்தாம இருந்துடாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சாப்பிடுகிற உணவில் கூட நீங்க கவனமா இருங்க. அப்படி யார் தன் வேலைகளிலே ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ அவர்கள் ஆத்துமா புஷ்டியாய் மாறும். அவர்கள் நீதிமான்கள். அவர்களுடைய விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாமா? எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில கேட்ட சத்தியத்துக்கு யாரெல்லாம் இருதயத்தை திறந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.